கிலோமீட்டர் நடக்கலைன்னு அவ்வளவுதானாங்க. யாரு சொன்னா? டாக்டர் சொன்னாரு. எங்க இருக்காரு? அவரும் பின்னாடி தான் வராரு. ஒருத்தர்லாங்க 3 வருஷமா வாக்கிங் போறாருங்க. 1 கிராம் வெயிட் குறையல. என்ன காரணம்ன்றீங்க? ஒரு ரூ. 300 ரூ. 400 சில்லறைய மாத்தி பையில வச்சுக்கிறது. ஒரு 10 எட்டு போறது. 2 பக்கோடா வாங்கி தின்றது. இன்னொரு 10 எட்டு போறது. அப்பத்த வாங்கி தின்றது. இன்னும் கொஞ்சம் தூரம் போறது. பச்சைய நனைச்சு இப்படி பிச்சு பிச்சு தின்றது. இப்படி தின்னா எதுக்கு வாக்கிங் போணும்? அதே மாரி நீங்க கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி கேக்குதா சார்? நான் பின்னாடி பேசுறது கேக்குதா சார்? நான் பேசுறது கேக்குதா? இல்ல கேக்குது. நான் ஒரு மீட்டிங்ல இப்படிதான் கேட்டேன். கேக்குதான்னு. கேட்கல சார், நீங்க பேசாம பேசுங்கன்ட்டாங்க. அந்த மாரி பிரச்சனை வந்துரக்கூடாதுல்ல. ஆமா. முன்னாடிலாம் ஒருத்தர பார்த்தா என்ன கேட்போம்? என்ன சார் நல்லா இருக்கீங்களா? வீட்ல எல்லாரும் சௌக்கியமா? இப்படிதானே கேட்போம். ஆனா இன்னைக்கு அப்படி கேட்கவே மாட்டேன்றாய்ங்க. அன்னைக்கு ஒரு நாள் நான் தெரியாம வாக்கிங் போயிட்டேன் சார். கேட்குறாரு. என்ன சார் சுகரா? அப்படின்னா. இல்லங்க. எதுக்கு டெஸ்ட் பண்ணுங்க சார். வயசு எத்தனை? 43. வந்திருக்கும் சார், டெஸ்ட் பண்ணுங்க. டெஸ்ட் பண்ணிட்டேன் சார். டெஸ்ட் பண்ணிட்டேன். டெஸ்ட்ட நம்பக்கூடாது சார். சிலது ராங்காவே நமக்கு ரிப்போர்ட் தருவாங்க. டாக்டர பார்த்தீங்களா? பார்த்தேன். நீங்க என்ன பண்ணுங்க? பிபிய செக் பண்ணுங்க. சுகர செக் பண்ணுங்க. எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. நான் சொல்றேன் எதுவுமே இல்லங்க. என்னங்க சுகர் இல்லையா உங்களுக்கு? அப்புறம் என்னங்க? என்னமோ பாவம் பண்ண மாரி கேட்குறீங்க. அவன் எனக்கு சுகர் வரணும்னு நினைக்கிறாங்க. சில பேரு நான் இந்த மதுரை ஸ்லாங்ல பேசுறதுனால அவன் வேணும் பேசுறேன், நீ யாரும் தப்பா நினைச்சுக்காங்க. நான் வேணா அடுத்து அத டங்க சரி பண்ணிக்கிறேன். ஆமா. அதே மாரி எதுக்குமே டென்ஷன், பிரஷர் ஆகாதீங்க. ஒருத்தரு ஒரு பெரிய பிசினஸ் மேன். அவருக்கு அடுத்த நாள் காலையில லண்டன்ல 10 மணிக்கு மீட்டிங். மீட்டிங் வச்சிருக்காங்க. இவர் என்ன பண்றாரு? 3 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு டிரைவரை 3 மணிக்கெல்லாம் வர சொல்லி, நம்ம லண்டன் போகணும், முக்கியமான மீட்டிங்கு. அதனால 3 மணிக்கு வந்துருன்றாரு. டிரைவர் வரும்போதே 3/4 மணி நேரம் லேட்டு. 3/4 மணி நேரம் லேட்டா வர்றான் டிரைவர். கத்துறாரு. என்னடா மனுஷன், முக்கியமான மீட்டிங் போய் இருக்கேன், இப்படி லேட்டா வர்றதான்னு. கார்ல ஏறி கிளம்பிட்டாரு. ஒரு வழியா கார் போய்க்கிட்டே இருக்கு. ஏர்போர்ட்டுக்கு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி டயர் பஞ்சரு. டென்ஷன் உச்சிக்க போயிட்டாரு. ஏண்டா டயர்ல ஏர் செக் பண்ண மாட்டியா அன்னைக்கு? எங்க போனாலும் இப்படித்தானா? அப்படின்ட்டாரு. டென்ஷன் ஆயிட்டாரு. அப்பன்னு பார்த்தா ஒரு ஃப்ரெண்டு கார்ல வந்தாரு. கைய காட்டி ஏர்போர்ட்ல விட்டுருங்க அப்படின்னாரு. சரிங்க வாங்கன்னு ஏத்திட்டு போயிட்டாரு. போய் ஏர்போர்ட்ல போய் ஃப்ளைட்டு பறக்க ஆரம்பிச்சு 10 நிமிஷத்துல ஒரு செய்தி வருது. எந்திர கோளாறு இருக்கான் ஃப்ளைட்ல. போறவங்க எல்லாரும் தெய்வத்தை வேண்டிக்கோங்கன்னு. அப்ப அந்த மனுஷன் நினைச்சிருக்காரு, அவன் முதவே 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் லேட்டா வந்தான். நம்ம கேட்கல. டயர் பஞ்சர் ஆச்சு. அதையும் கேட்கல. இப்படி ஏறி இப்படி குலதெய்வத்தை கும்பிட விட்டாங்களே அப்படின்னு நினைச்சாராம். ஏன்னா இப்ப ஏதாவது நடந்துச்சுன்னா இம்மிடியேட்டா டென்ஷனே ஆகக்கூடாது.